உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ஒரு ஹாலிவுட் படத்துல இருந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் படம் ஞாபகம் இருக்கா? ஆமா, டான் பிரவுன் நாவல வச்சு எடுத்த படம். அதுல வாட்டிகன் நகரத்தையே அழிக்க ஒரு பாம்பு வைப்பாங்க. கரெக்ட். அந்த குண்டுல யுரேனியம் புளூட்டோனியம்லாம் இருக்காது. வெறும் 1/8, அதாவது 1 கிராமோட 1/8 எதிர்பொருள் இருக்கும், ஆன்டிமேட்டர். அது நிஜமாவே வெடிச்சா என்ன ஆகும்னு ஐன்ஸ்டீனோட E=mc² கோட்பாடு ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆமா, அந்த எதிர்பொருளும் நம்ம சாதாரண பருப்பொருளும் உரசிக்கொள்ளும்போது அதோட முழு நிறையும் 100% தூய ஆற்றலா மாறும். பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டமான வெடிப்பா அது இருக்கும். ஆனா இது வெறும் ஹாலிவுட் கற்பனை இல்ல. நம்ம நிஜ உலகத்துல சரியா இந்த நிமிஷத்துல சுவிட்சர்லாந்துல இருக்கிற CERN ஆய்வுக்கூடம் அந்த எதிர்பொருளை நிஜமாவே உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு கிராமுக்கு பல $1 ட்ரில்லியன் செலவு பண்ணி. வெரிட்டாஷியம் யூடியூப் தளத்திலிருந்து நாம் எடுத்த தரவுகளை வச்சு இன்னைக்கு நம்ம பண்ண போற அந்த ஆழமான அலசலோட நோக்கமும் இதுதான். பிரபஞ்சத்தோட மிக விலையுயர்ந்த பொருளை அவங்க ஏன் உருவாக்கணும், அதை விட முக்கியமா பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியத்தை அது எப்படி வெளிப்படுத்த போகுது. சரி, இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். CERN ஆய்வுக்கூடம் ஏன் இவ்ளோ மெனக்கிடுறாங்கன்னு புரிஞ்சுக்க நாம ஒரு 100 வருஷம் பின்னோக்கி போனோம் இல்லையா? கண்டிப்பா. 1920களோட காலகட்டம் அது. பால் ட்ராக் அப்படின்னு ஒரு இயற்பியலாளர் இருந்தாரு. குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஒரு முக்கியமான நபர். ஆமா, அவரு ஐன்ஸ்டீனோட சிறப்பு சார்பியல் கோட்பாட்டையும் குவாண்டம் மெக்கானிக்ஸையும் இணைச்சு ஒரு புது சமன்பாட்டை உருவாக்குனாரு. அதாவது ஒரு எலக்ட்ரானோட ஆற்றலை கணக்கிடுறதுக்கு. கரெக்ட். ஆனா அந்த சமன்பாட்டுக்கு விடை வந்தபோது அவருக்கே ஒரு பெரிய குழப்பம். என்ன குழப்பம்? இப்போ கணிதத்துல x² 4 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 2ஆகவும் இருக்கலாம், -2ஆகவும் இருக்கலாம். சரிதானே? ஆமா, சாதாரண கணிதம் தான் அது. அதே போல அவரோட சமன்பாட்டுல E=mc² அப்படின்னு மட்டும் இல்லாம E=-mc² அப்படின்னு ஒரு விசித்திரமான விடையும் வந்துச்சு. எதிர்மறை ஆற்றல், அதாவது நெகட்டிவ் எனர்ஜி. ஒரு நிமிஷம், நெகட்டிவ் எனர்ஜியா? ஒரு பொருளுக்கு ஆற்றல் இல்லைன்னா அது பூஜ்யமா இருக்கலாம். அது என்ன எதிர்மறை ஆற்றல்? நடைமுறையில இது எப்படி சாத்தியம்? அதுதான் அப்போ எல்லா விஞ்ஞானிகளோட கேள்வியாவும் இருந்துச்சு. ஆனா பால் ட்ராக் அந்த விடைய சும்மா குப்பையில வீசல. ஓ, அவர் அதை தீவிரமா எடுத்துக்கிட்டாரா? ஆமா, இயற்பியலுக்கே அதுவரை அறிமுகம் இல்லாத ஒரு புதிய துகளை அந்த நெகட்டிவ் எனர்ஜி குறிக்குதுன்னு அவர் வாதிட்டாரு. அதாவது எலக்ட்ரானோட அதே நிறைய கொண்ட ஆனா நேர்மறை மின்னூட்டம், பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட ஒரு கண்ணாடி பிம்பம் மாதிரியான துகள். சரியா சொன்னீங்க. அதுதான் பாசிட்ரான், பிரபஞ்சத்தோட முதல் எதிர்பொருள். அவர் அதை கணிச்ச அடுத்த வருஷமே இயற்கையில அந்த பாசிட்ரான் தற்செயலா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அட, ஒரு கணித சமன்பாட்டுல வந்த பிழைன்னு நினைச்ச ஒரு விஷயம் நிஜமான துகளாவே கிடைச்சிருக்கு. இங்க இருந்துதான் குவாண்டம் ஃபீல்டு தியரி பிறக்குதுன்னு வெரிட்டாசியம் வீடியோல சொல்லியிருக்காங்க. ஆமா, குவாண்டம் புல கோட்பாடு. இத கொஞ்சம் எளிமையா சொல்லணும்னா, பிரபஞ்சம் முழுசும் கண்ணுக்கு தெரியாத பல புலங்கள் பரவியிருக்கு. அதாவது ஒரு எலக்ட்ரான் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு அமைதியான கடல் மாதிரி. கரெக்ட். அந்த கடல்ல ஒரு கல்ல வீசும்போது ஏற்படுற சிற்றலைகள் மாதிரி அந்த ஃபீல்டுல ஏற்படுற கிளர்ச்சிகள் தான் எலக்ட்ரான்கள். அதனாலதான் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா எலக்ட்ரான்களும் ஒரே மாதிரி இருக்கு. இப்ப புரியுது. ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த புலம் ஒரு துகளை உருவாக்கும்போது ஒரு எதிர்கிளர்ச்சியையும் உருவாக்க முடியும். அதுதான் எதிர்பொருள். ஓஹோ, ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. ஒரு எலக்ட்ரானும் பாசிட்ரானும் சந்திக்கும் போது என்ன ஆகும்? ரெண்டும் அதோட மின்னூட்டங்களை ரத்த செஞ்சுட்டு முழுமையா அழிஞ்சு போயிடும். ஒட்டுமொத்த நிறையும் ஃபோட்டான் எனப்படும் தூய ஒளி ஆற்றலா மாறிடும். அதாவது அனிகிலேஷன். இத அப்படியே பெருவெடிப்பு காலகட்டத்தோட இணைச்சு பார்த்தா எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. கண்டிப்பா தோணும். பெருவெடிப்பு நடந்த முதல் சில வினாடிகள்ல ஆற்றல் பொருளாகவும் பொருள் ஆற்றலாகவும் மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஆமா, ஆனா ஒரு 3 வினாடிக்கு பிறகு பிரபஞ்சம் புளிர்ந்ததால புதுசா துகள்கள் உருவாகிறது நின்னு போச்சு. இங்கேதான் 1960கள்ல விஞ்ஞானிகளை உலுக்கிய அந்த பிரச்சனை வருது. பிக் பேங் ரேடியேஷன் கேட்டாஸ்ட்ரோஃபி, பெருவெடிப்பு கதிர்வீச்சு பேரழிவு. ஆமா, பெருவெடிப்பின் போது ஒரு பருப்பொருள் உருவானா அதோட சேர்ந்து ஒரு எதிர்பொருளும் சம அளவுல உருவாகியிருக்கணும். அப்படி சமமா உருவாகியிருந்தா பிரபஞ்சம் குளிர்ந்த உடனே அவை எல்லாமே ஒன்னோடு ஒன்னு மோதி அழிஞ்சிருக்கணுமே. கரெக்ட். முழுமையா அழிஞ்சு வெறும் கதிர்வீச்சு, அதாவது ஃபோட்டான்கள் மட்டுமே மிஞ்சிருக்கணும். இத கற்பனை செஞ்சு பாருங்க. இங்கே எந்த நட்சத்திரமும் இல்ல, கிரகமும் இல்ல, ஒரு சின்ன தூசு கூட இல்ல. எல்லையற்ற ஒரு ஒளி மட்டும் நிரம்பிய பிரபஞ்சம். அப்படிதான் இருந்திருக்கணும். ஆனா அப்படி நடக்கல. நாம இப்ப உயிரோடு இருந்து இத பத்தி பேசிட்டு இருக்கோம். இது எப்படி வளர்க்கறது?
அதான் அந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் கதிர்வீச்ச ஆரஞ்சாங்களா? ஆமாம், 3 லட்சம் வருஷங்களுக்கு பிறகு உருவான அந்த கதிர்வீச்சுல உள்ள ஃபோட்டான்கள் எண்ணிக்கையையும் இன்னைக்கு இருக்கிற பருப்பொருட்களோட எண்ணிக்கையும் ஒப்பிட்டு பார்த்தாங்க. அதிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான உண்மை தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு 100 கோடி எதிர்ப்பொருளும் 100 கோடி பருப்பொருளும் மோதி அழிஞ்ச அந்த பெரும் போர்ல ஏதோ ஒரு விந்தையா ஒரே ஒரு பருப்பொருள் மட்டும் அழியாம தப்பிச்சிருக்கு. அது உண்மையிலேயே ஒரு விந்தை தான். இத நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு மாபெரும் மியூசிக்கல் சேர் விளையாட்டு மாதிரி 100 கோடி பேர் விளையாடுறாங்க. இசை நீக்கும் போது எல்லாரும் வெளியேற்றப்படுறாங்க. நாற்காலிகள் காலியாகணும். ஆமா, ஆனா அந்த 100 கோடி பேரும் வெளியேறின பிறகு எங்கிருந்தோ யாரோ ஒருத்தர் மட்டும் தற்செயலா வந்து அந்த நாற்காலியில உட்கார்ந்து ஜெயிக்கிறாரு. அந்த வெற்றியாளரோட வாரிசுகள் தான் நாம வாழும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அந்த 100 கோடியில தப்பிய ஒண்ணுதான். இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், அந்த 100 கோடியில ஒன்னா நாம தப்பிச்சோம்னா பருப்பொருளுக்கும் எதிர்ப்பொருளுக்கும் நடுவுல ஒரு மிகச்சிறிய வேறுபாடு இருக்கணும். ஒரு நுட்பமான வித்தியாசம் இல்லையா? கண்டிப்பா. அந்த சின்னஞ்சிறிய வேறுபாடு என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் கடந்த 70 வருஷமா அறிவியலோட மிகப்பெரிய சவாலா இருக்கு. இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. ஏன் அந்த வேறுபாட்டை கண்டுபிடிக்கிறது இவ்ளோ கடினமா இருக்கு? ஏன்னா இயற்பியல் விதிகள் எப்போதுமே சமச்சீர்மையா ரொம்ப விரும்புற ஒரு விஷயம். இயற்கை எந்த பக்கமும் சாயாதுன்னு விஞ்ஞானிகள் உறுதியா நம்பினாங்க. அந்த சிபிடி சமச்சீர்மை பத்தி சொல்றீங்களா? ஆமா, சிபிடி சிமெட்ரி. இதுல சி அப்படிங்கிறது மின்னூட்டம், அதாவது சார்ஜ். பாசிட்டிவ் நெகட்டிவ்னு மாத்தி போட்டாலும் இயற்பியல் மாறாது. சரி, அப்ப பி அப்படிங்கிறது பாரிட்டி, அதாவது சமநிலை. பிரபஞ்சத்தை ஒரு கண்ணாடியில பாக்குற மாதிரி இடது வலதா மாத்தி போட்டாலும் விதிகள் மாறாது. ஓ, அப்போ டி வந்து கால சுழற்சியா, டைம் ரிவர்சலா? கரெக்ட். காலத்தை முன்னோக்கி செலுத்தினாலும் பின்னோக்கி செலுத்தினாலும் அடிப்படை அணுக்களோட செயல்பாடுகள் மாறாது. இந்த மூன்றும் சேர்ந்த சிபிடி சமச்சீர்மை எக்காரணம் கொண்டும் உடையக்கூடாது. ஒருவேளை அது உடைந்தால் ஐன்ஸ்டீனோட சிறப்பு சார்பியல் கோட்பாடே அர்த்தமில்லாம போயிடும். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இடது வலது சமச்சீர்மைய, அதாவது பாரிட்டி விதிய கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். கண்ணாடியில பாக்குற மாதிரி மாறுனா இயற்பியல் மாறக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா 1956ல மேடம் வு செஞ்ச ஒரு சோதனை இத சுக்குநூறா உடைச்சதே. மேடம் வூவோட கோபால்ட் 60 சோதனை. ஆமா, அவர் ஒரு காந்த புலத்தை பயன்படுத்தி கோபால்ட் அணுக்களோட சுழற்சியை ஒரே திசையில வச்சாங்க. அப்போ அதிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளிப்படும் போது பாரிட்டி விதிப்படி எப்படி பிரியணும்? இடது பக்கம் 50%, வலது பக்கம் 50% சமமா பிரியணும். ஆனா 60% எலக்ட்ரான்கள் ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை மட்டும் தேர்வு செஞ்சு போயிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு கண்ணுக்கு தெரியாத அணுத்துகளுக்கு எது இடது எது வலதுன்னு எப்படி தெரியும்? அதான், பிரபஞ்சம் ஏன் ஒரு பக்கமா சாயுது? இதத்தான் விஞ்ஞானி வோல்ஃப்காங் பாலி கடவுள் ஒரு பலவீனமான இடதுகை பழக்கமுடையவர்னு வேடிக்கையா சொன்னாரு. மேடம் வூவோட அந்த கண்டுபிடிப்பை எவ்ளோ பெரிய புரட்சின்னு வார்த்தைகளால சொல்ல முடியாது. பிரபஞ்சம் தான் நினைச்சபடி சமச்சீரா இயங்குறதில்லன்னு நிரூபிச்சாங்க. ஆனா இங்கதான் நோபல் பரிசு வரலாற்றுல ஒரு பெரிய அநீதி நடந்துச்சுன்னு வெரிட்டாஷியும் குறிப்பிட்டிருக்காங்க. நோபல் வரலாற்றோட மிகப்பெரிய தவறு. அந்த பரிசோதனைக்கு வழிகாட்டின லீ மற்றும் யாங் ஆகியோருக்கு அடுத்த வருஷமே நோபல் பரிசு கொடுத்தாங்க. ஆனா மேடம் வூவோட பேரு திட்டமிட்ட தவிர்க்கப்பட்டுச்சு. அது ஒரு கசப்பான உண்மை. ஆனா அறிவியல் ரீதியா பார்த்தா மேடம் வு அந்த சிபிடி விதிகள்ல ஒன்னான பிய உடைச்சுட்டாங்க. அப்புறம் சியும் மீறப்படுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆமாம். ஆக இதோட உண்மையான அர்த்தம் என்ன? சிபிடி சமச்சீர்மை முழுமையா உடைந்தால் நம்மளோட ஒட்டுமொத்த இயற்பியல் புரிதலும் நொறுங்கிடும்னா அறிவியலாளர்கள் இதை ஆராயவே பயப்பட மாட்டாங்களா? இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. தாங்கள் கட்டி எழுப்பிய கோட்டை சரிஞ்சிடுமோன்னு பயப்படணும் தானே. ஆனா அவங்க பயப்படல. அப்படியா? ஆமாம் ஆமாம், உற்சாகமா இருக்காங்க. 1973ல வந்த ஸ்டாண்டர்ட் மாடல் ஏன் அந்த வேறுபாடு வருதுன்னு ஓரளவுக்கு விளக்குச்சு. ஆனா அது 10⁻−18 அப்படிங்கிற மிகச்சிறிய அளவுல தான் இருக்கு. ஓ, நாம தேடுற அந்த 100 கோடியில ஒன்னு தப்பிச்ச விந்தைய விளக்க இந்த அளவு பத்தாது. கண்டிப்பா பத்தாது. அதனால நம்ம இயற்பியல் விதிகளுக்கு அப்பாற்பட்ட புதிய இயற்பியல் விதிகள், அதாவது நியூ பிசிக்ஸ் அங்கே ஒளிஞ்சிருக்குன்னு அவங்க நம்புறாங்க. அந்த புதிய இயற்பியல் விதிகளை கண்டுபிடிக்கணும்னா அந்த உண்மையான எதிர்ப்பொருளை நம்ம கைகள்ல பிடிச்சு ஆராயணும் இல்லையா? அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் CERN-ஓட எதிர்ப்பொருள் தொழிற்சாலை. அங்கே நிஜமாவே எப்படி இதை உருமாக்குறாங்கன்னு பாக்குறது எந்த ஹாலிவுட் படத்தை விட சுவாரஸ்யமா இருக்கும். ஆமா, ஒளியோட வேகத்துல 99.93% வேகத்துல புரோட்டான்களை முடுக்குறாங்க. முடுக்கி அத இரிடியம் அப்படிங்கிற அதிக அடர்த்தியான உலோக இலக்கின் மேல மோத விடுறாங்க.
அப்படி மோதும்போது புரோட்டானுக்கு உள்ளே இருக்கிற குவார்க்குகள் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இழுபடுது. ஒரு ரப்பர் பேண்ட அளவுக்கு அதிகமா இழுத்தா என்னாகும்? அது சட்டன் உடையும் இல்லையா? அதே போல அந்த குவார்க்குகள் உடைஞ்சு பெருவெடிப்புக்கு நிகரான ஒரு ஆற்றல் வெளிப்படுது. வாவ்! அந்த ஒரு செகண்டோட 10 பவர் -23 பங்கு நேரத்துல, அதாவது ஒரு செகண்ட 100 பில்லியன் ட்ரில்லியன் துண்டுகளா வெட்டினா வர்ற நேரத்துல ஆன்டி புரோட்டான்கள் பிறக்குது. ஆனா அப்படி உருவாகிற ஆன்டி புரோட்டான்கள் ஒளியோட வேகத்துல 96% வேகத்துல செதறி ஓடுமே. அந்த வேகத்துல வச்சுக்கிட்டு எப்படி ஆராய்ச்சி பண்றது? பண்ண முடியாது. அதனால தான் எல்ஏனா ELENA என்கிற ஒரு வளையத்துக்குள்ள அத அனுப்புறாங்க. அங்க மின்புலங்களை பயன்படுத்தி அதோட வேகத்தை 1.5% குறைக்கிறாங்க. 1.5%னா மணிக்கு சுமார் 16.2 மில்லியன் கிலோமீட்டர் வேகம். இதுதான் குறைக்கப்பட்ட வேகமா? எதிர்பொருளை பொறுத்த வரைக்கும் இதுதான் குறைக்கப்பட்ட வேகம். ஒரு நிமிஷம் இருங்க. எதிர்பொருள் எந்த சாதாரண பொருள் மேல பட்டாலும், ஏன் ஒரு சின்ன காத்து பட்டா கூட அழிஞ்சி ஆற்றலா வெடிச்சிடுமே. அப்ப அதை எப்படி ஒரு பாத்திரத்துல அடைச்சு வைக்கிறது? மிகச் சரியான கேள்வி. எந்த பாத்திரத்தை எடுத்தாலும் அது சாதாரண அணுக்களால் ஆனது தானே. ஆமா, பாத்திரத்தோட சுவர்ல உரசுனாலே அழிஞ்சிடுமே. அத முறியடிக்க தான் பென்னிங் பொறி பயன்படுத்துறாங்க. ஒரு குழாய்க்குள்ள விண்வெளிக்கு நிகரான முழுமையான வெற்றிடத்தை உருவாக்குறாங்க. வெற்றிடும்னா உள்ளே காத்து இருக்காதே. கரெக்ட். அப்புறம் அத -269 டிகிரி செல்சியஸ் என்ற ஒரே வைக்கும் குளிர்க்கு கொண்டு போறாங்க. அடேங்கப்பா, 4 கெல்வின். அங்க காந்தப்புலங்கள் அப்புறம் மின்புலங்களை ஒரு கண்ணுக்கு தெரியாத வலை மாதிரி பின்னி எதிர்பொருளை எதிலுமே உரச விடாம நடுவுல காத்துல மிதக்க வைக்கிறாங்க. இத நாம ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா, மனித இனம் இயற்கையோட மிக ஆபத்தான, தொடவே முடியாத ஒரு பொருளை காந்த கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கு. இது அறிவியல் பரிணாமத்தோட உச்சம். சரி, இப்படி ஒரு வழியா அத கூண்டுல அடைச்சிட்டோம். இத பார்த்துட்டே இருந்தா பெருவெடிப்பின் ரகசியம் கிடைச்சிடுமா? கிடைக்காது. அடுத்ததா இயற்பியலோட அடிப்படை விசைகளுக்கு எதிர்பொருள் எப்படி கட்டுப்படுதுன்னு சோதிக்கணும். முக்கியமா ஈர்ப்பு விசை. சாதாரண பொருளை கீழே போட்டா பூமியை நோக்கி விழும். எதிர்பொருளை போட்டா என்ன ஆகும்? அதுவும் கீழே விழுமா? அல்லது ஆன்டி கிராவிட்டி மாதிரி மேல மிதக்குமா? அத கண்டுபிடிக்கத்தான் ஆல்பா ஜி சோதனைய நடத்தினாங்க. காந்த கூண்டுக்குள்ள எதிர்பொருளை அடைச்சு வச்சு மெதுவா அந்த காந்த விசைய குறைச்சாங்க. அப்போ அது மேல போச்சா கீழே விழுந்துச்சா? அது கீழே தான் விழுந்துச்சு. சாதாரண ஈர்ப்பு விசையில 75% அளவை அது உணருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா இதுல துல்லியத்தன்மை ரொம்ப குறைவுன்னு சொல்றாங்களே. ஆமா, அத போக்குறதுக்காக தான் G-bar அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான சோதனையை வடிவமைச்சிட்டு இருக்காங்க. வெறும் 1% துல்லியத்தை கொண்டு வரதுக்காக அவங்க செய்யற வித்தைகள் இருக்குதே. நிஜமாவே மூளைய சுழல வைக்குது. முதல்ல ஆன்டி ஹைட்ரஜனை உருவாக்குறாங்க. ஆனா அதை அப்படியே வச்சுக்க முடியாது. ஏன்னா அது மின்னூட்டம் இல்லாத நடுநிலை அணு. காந்தப்புலத்தால நியூட்ரல் அணுவை ஒன்னும் பண்ண முடியாதே. கரெக்ட். அதனால அதோட இன்னொரு பாசிட்ரானை சேர்த்து அயனியா மாத்துறாங்க. அப்பதான் காந்தத்தால புடிச்சு வைக்க முடியும். அதுக்கப்புறம் பெரிலியம் அயனிகளை லேசர் மூலம் குளிரூட்டி அதோட இந்த எதிர்பொருளை மோத விடுறாங்க இல்லையா? ஆமா, அதனால எதிர்பொருளோட வெப்ப ஆற்றல் உறிஞ்சப்பட்டு அது 10 மைக்ரோ கெல்வின் அப்படிங்கிற அதீத குளிருக்கு போகுது. பிரபஞ்சத்திலே இல்லாத ஒரு குளிர்ந்த நிலை. அது முழுவதும் அமைதியான உடனே ஒரு லேசரை அடிச்சு அந்த அதிகப்படியான பாசிட்ரானை அகற்றிடுறாங்க. இப்ப அது மறுபடியும் நியூட்ரல் ஆயிடும். ஆமா, காந்த புலத்தோட பிடியிலிருந்து நழுவி சரியா 20 சென்டிமீட்டர் கீழே விழுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு அளவிடுறாங்க. இத நினைச்சு பாருங்க. ஒரு மழைத்துளிக்கும் பனித்துளிக்கும் ஈர்ப்பு விசை ஒன்னா இருக்கான்னு பார்க்க உலகிலேயே மிகப்பெரிய ஃப்ரீசரை உருவாக்கி அதுல ஒரு ஒற்றை பனித்துளிய உறைய வச்சு லேசர் மூலம் செதுக்கி அதை 20 சென்டிமீட்டர் கீழே விழுறத பல்லாயிரம் விஞ்ஞானிகள் வருடக்கணக்குல காத்திருந்து பாக்குற மாதிரி இருக்கு. அந்த ஒப்புமை மிக கச்சிதமா பொருந்தது. ஆனா இங்க ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? உலகத்துல ஒரே ஒரு எதிர்பொருள் தொழிற்சாலை தான் CERNல இருக்கு. அதை வச்சுக்கிட்டு உலகத்துல இருக்கிற மத்த விஞ்ஞானிகள் இப்படி ஆராய்வது? அதுக்காக தான் போர்ட்டபிள் பென்னிங் ட்ராப், அதாவது பெட்டிக்குள்ள அடைச்சி எடுத்துட்டு போற வசதியை உருவாக்குனாங்களா? ஆமா, பேஸ் பரிசோதனைக்காக அதை செஞ்சாங்க. அதுல அதிகபட்சமா 614 நாட்கள் வரை எதிர்பொருளை சேமிச்சு வச்சு உலக சாதனை படைச்சிருக்கிறாங்க. வாவ். மார்ச் 24, 2026 அன்னைக்கு 92 ஆன்டி புரோட்டான்களை அந்த பெட்டியில அடைச்சு ஒரு ட்ரக்ல ஏற்றி 10 கிலோமீட்டர் தூரம் பத்திரமா பயணம் செஞ்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், ட்ரக்ல எடுத்துட்டு போனாங்களா? அப்ப நாம ஆரம்பத்துல பேசின அந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் படக்கற்பனை நிஜமாக போகுதா? எப்படி?
அந்த ட்ரக்ல இருந்து எதிர்ப்பொருளை யாராவது திருடுனா வாட்டிக்கன் வெடிகுண்டு சாத்தியமாகிடுமே, ஒரு நகரமே அழிஞ்சிடாதா? அதுதான் இல்ல, இதுல ஒரு பெரிய நிஜம் அடங்கியிருக்கு. CERN ஆய்வுக்கூடம் ஒரு வருஷம் முழுக்க இரவும் பகலுமா உழைச்சு உருவாக்குற மொத்த எதிர்ப்பொருளையும் ஒன்னா சேர்த்தா எவ்வளவு ஆற்றல் வரும்? அது வெளிப்படுத்துற ஆற்றல் வெறும் 1 மில்லிலீட்டர் தண்ணீரை 1 டிகிரி செல்சியஸ் சூடாக்க மட்டுமே போதுமானது. என்னது, 1 மில்லிலிட்டர் தண்ணீரா? ஆமா. அப்ப வாட்டிக்கன் அழிக்க தேவையான அந்த 8ல் 1 பங்கு எதிர்ப்பொருளை அவங்க உருவாக்கணும்னா இந்த பிரபஞ்சத்தோட வயசை விட அதிக காலம் தேவைப்படும். அப்பாடா, உலகத்துக்கு இப்போதைக்கு ஆபத்தில்ல. ஆனா இன்னொரு ஆச்சரியம் இருக்கு. என்னது அது? எதிர்ப்பொருளை தேடி நீங்க சுவிட்சர்லாந்துக்கு போக வேண்டியதில்ல. உங்க வீட்டு சமையலறையிலே அது இருக்கு. வாழைப்பழத்தை சொல்றீங்களா? ஆமாம், வாழைப்பழத்துல இருக்கிற பொட்டாசியம் 40 அப்படிங்கிற கதிரியக்க பொருள் காரணமா ஒவ்வொரு 75 நிமிஷத்துக்கும் ஒரு பாசிட்ரான் உருவாயிட்டு தான் இருக்கு. அது மட்டுமா, சராசரியா நம்ம மனித உடம்பு கூட 1 மணி நேரத்துக்கு 180 பாசிட்ரான்களை உற்பத்தி செய்கிற ஒரு குட்டி எதிர்ப்பொருள் தொழிற்சாலை தான். அட, நமக்குள்ளேயே எதிர்ப்பொருள் உருவாகுதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! உண்மையாகவே இது திகைக்க வைக்கும் உண்மைதான். நாம நமக்குள்ளேயே பிரபஞ்சத்தோட மிக ஆபத்தான பொருளை உருவாக்கி அது உருவான அடுத்த கணமுமே நமக்குள்ளே அதை அழிச்சுக்கிறோம். நம்ம உடம்பே ஒரு மினியேச்சர் சான் மாதிரி செயல்படுது. நாம இயற்கையோட எந்த அளவு பின்னி பிணைஞ்சிருக்கோன்னு இது காட்டுது. இந்த ஆழமான அலசல்ல நம்ம எவ்ளோ தூரம் பயணிச்சிருக்கோம் பாருங்க. ஆமாம், பெரு வெடிப்புல 100 கோடியில ஒன்னா தப்பிய ஒரு துகள், இயற்கையோட சமச்சீர்மையை உடைத்த மேடம் ஊவோட புரட்சி, அப்புறம் குவார்க்குகளை உடைச்சு எதிர்ப்பொருளை உருவாக்கும் CERNோட பிரம்மாண்ட தொழிற்சாலை, லேசர்களால் குளிரூட்டப்படும் ஜீபார் சோதனை, ட்ரக்ல பயணிச்ச எதிர்ப்பொருள், இறுதியா உங்க வீட்டு சமையலறையில இருக்கிற வாழைப்பழம் வரைக்கும் வந்துட்டோம். இது வரைக்கும் பிரபஞ்சத்தோட ரகசியம் ஏதோ தொலைதூர விண்வெளியிலயோ பல 100 அடி ஆழத்துல உள்ள ஆய்வுக்கூடங்கள்லயோ மட்டும் இருக்குன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த ரகசியம் உங்க சமையலறையிலயும் நீங்க சுவாசிக்கிற ஒவ்வொரு நொடியிலும் உங்க உடம்புக்குள்ளே இயங்கிட்டு இருக்கு. அதுதான் அறிவியல் நமக்கு தர்ற மிகப்பெரிய பரிசு. ஆமாம், மிகச்சரி. இந்த ஆழமான ஆலோசனை முடிக்கிறப்போ ஒரு இறுதி சிந்தனையை உங்களுக்கு முன்வைக்கிறேன். நம்ம மனித உடம்பு 1 மணி நேரத்துக்கு 180 எதிர்ப்பொருட்களை உருவாக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? அவை உருவான அடுத்த கணமே நம்ம உடம்புல இருக்கிற சாதாரண பருப்பொருளோடு மோதி அழிஞ்சு சிறு சிறு ஒளி ஆற்றலா மாறிடுது. கரெக்ட். அப்படி என்றால் 14 பில்லியன் வருஷங்களுக்கு முன்பு இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கிய ஒளியை மட்டுமே மிச்சம் வச்ச அந்த பிரம்மாண்டமான பருப்பொருள் எதிர்ப்பொருள் போர் ஒவ்வொரு வினாடியும் எந்த சத்தமும் இல்லாம உங்களுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாமா? வாவ், ஆமா. அடுத்த முறை நீங்க கண்ணாடியை பார்க்கும்போது உங்களை வெறும் ரத்தமும் சதையுமான ஒரு மனிதர்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க ஒரு நடமாடும் பிரபஞ்ச போர்க்களம் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு சந்திப்போம். தொடர்ந்து தேடுங்கள், வியந்து கொண்டே இருங்கள்.